ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ட்ரேட் வித் ஜேடி. தினமும் நம்ம நிஃப்டி 50 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் நல்ல ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ எஸ்டர்டே 21,053 என்ற நம்பரை க்ராஸ் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். ஸோ அதே மாதிரி தான் போயிருக்கு. ஏன்னா 53 தான் மேக்ஸிமம் போகணும். அதுக்கும் மேலேனா ஒரு பெரிய கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அது ஓப்பன் ஆனதால் ஃபெப் லெவல்ஸ் பார்த்தா இங்கே தான் ஹை போச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் இறங்கிச்சு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தா 21,238 ரைட்டா. இங்கேருந்து பார்த்தால் ஸோ 0.618 இங்கே 0.618 சப்போர்ட் எடுத்ததுனால மார்க்கெட் மேலே போச்சு. எனிவே நோ ப்ராப்ளம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் 21,183 என்ற நம்பர் முக்கியமான நம்பர். அந்த நம்பரை பாஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் திருப்பியும் 83க்கு மேலே தான் எடுத்துகிட்டு 183க்கு மேலே தான் நிறுத்தியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஆனது நாளைக்கும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு லோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாதிரி ஒரு லோவர் லோ ஹையர் ஹை அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா புல்லிஷ் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. இந்த பேட்டர்னுக்கு உங்களுக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நாளைக்கு காலையில் இது ஒரு 1/2 hour கேண்டில். நாளைக்கு இங்கே போயிட்டு 231 என்ற நம்பருக்கு போயிட்டு ஓப்பன் ஆகி அங்கே போயிட்டு திருப்பி மறுபடியும் இங்கேருந்து போச்சுன்னா மார்க்கெட் ஆனது 21,362 அந்த நம்பர் வரைக்கும் போகும். நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி போனாலும் சரி, இங்கேருந்து டவுன் ஆச்சுன்னா இதே லென்த்துக்கு கீழே வரணும். சரியா? ஸோ இதுவா அப்படின்றது தான் நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ சப்போர்ட் 21,171 சப்போர்ட்டு. அது கீழே 21,098 அண்ட் 21,025. சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா 21,244, அப்புறம் 21,317 அண்ட் 21,362. இதுதான் நாளைக்கு சப்போர்ட். ஸோ இந்த 4 நம்பரை நோட் பண்ணிக்கணும். 21,362, 21,317, சென்ட்ரல் 21,244, 21,171. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட்டு புல்லிஷாக இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட் கொடுக்கும். சரி, அங்கேருந்து ஒரு புட்டு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இப்படி தான் இருக்குது மார்க்கெட். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது தான். பேங்க் நிஃப்டி பார்த்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா எஸ்டர்டே மார்க்கெட் ஆனது 44,410 வரைக்கும் போகும். கீழே டவுன் இருந்தால் 46,816 வரைக்கும் வரும்னு சொன்னோம். மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அடுத்த சப்போர்ட் நமக்கு 47,525, 47,634. இது சப்போர்ட்டாக இப்போ மாறிடுச்சு. ஸோ சப்போர்ட்டாக மாறினதுனால இது ரெண்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். மேலே 47,961, 48,71 அப்படின்ற நம்பர் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். 48,000 பிரேக் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து 400 பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். சரியா? 48,401 வரைக்கும். ஸோ மார்க்கெட் 47,751 இருக்குது. இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் வச்சா கூட கிட்டத்தட்ட 250னா இது வரைக்கும் போகும். அங்கேருந்து ஒரு 250னா இதில் பாதி போகலாம். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லது.
FinNifty. FinNifty வந்து 21,323 வரைக்கும் போகும்னு நினச்சோம். அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால அடுத்த நம்பர் வந்து 21,390. சரியா? ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,609. இப்போ இந்த 21,390க்கு மேலே தான் இருக்குது சப்போர்ட் எடுத்துகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 21,609 அண்ட் 683. ஸோ டவுனில் வந்து 21,390 அண்ட் 21,317. இதை நோட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு எப்படி பண்ணலான்னு நீங்கள் ஐடியா பண்ணி பண்ணுங்கள். சரியா? ஸோ மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டில் மாறி இருக்காங்க. ஓரளவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக தான் கிடச்சிது. ஒரு லோவை பிரேக் பண்ணும்போது நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு லோவை பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து புட்டும் ஒரு காலும் வச்சுட்டு ஒரு லோவை பிரேக் பண்ணும்போது அதில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 100% இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் ஒரு 100 பாயிண்ட் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம். கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன் 21,345 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து 21,327 இருக்குது. ஸோ நல்ல நம்மளுக்கு ஒரு டைம் வேல்யூ நிறையவே இருக்குது. 182,327 127 140 பாயிண்ட் வந்து பை சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ பை ப்ரைஸில் ஒரு 140 ரூபா ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. FinNiftyயும் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ரொம்ப சுற்றுது. நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, எனிவே நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.